الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد لقد قال الله تعالى في وقت الخمس العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்பினுடைய நிறைவு நிகழ்விலே மாணவர்களுக்கு மத்தியிலும் அவர்களுடைய பெற்றோருக்கு மத்தியிலும் ஒரு சிறிய நசீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார். இந்த நல்ல தருணத்திலே ஒரு சில முக்கியமான விஷயங்களை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர நினைக்கின்றேன், ஆசைப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் மிகவும் கிடைப்பதற்கு அரிதான ஒரு விஷயம் இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல ஒழுக்கம். மற்ற எல்லாமே கிடைச்சிடும். பணம்லாம் அவங்க இதுல இருந்துகிட்டே பல லட்சம் என்னால பண்ண முடியும். ஒழுக்கத்தை விட்டுட்டேன்னு சொன்னா நான் இங்க இருந்துகிட்டு பல லட்சம் வீட்டுக்கு போறது ரெடி பண்ண முடியும். வாய்ப்பு இருக்கு. பணம் பண்ணுவது விஷயம் இல்லைங்க. பட்ட படிப்புகள் படிப்பது விஷயம் இல்ல, எல்லாம் படிக்கலாம். இன்னைக்கு மனிதனை விட கேவலமான மிருகங்களை தான் பட்டம் வாங்குது. மனிதனை விட கேவலமான மிருகங்கள். ஒழுக்கப்பட்டால் என்ன உண்டே தெரியாத ஒரு மனிதர்களால் தான் சொல்ற மிருகம் என்று அவர்களெல்லாம் பட்டம் வாங்கிட்டார்கள். இந்த உலகத்துல கல்வியோ பொருளாதாரமும் பிரச்சனையே இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். அதுக்கு விஷயமே இல்லை. அதுக்கு வரை பரிசீலனை கேட்பான். நம்ம இஸ்லாம் சொல்லுது எல்லாருமே ஒரு தாயகத்தம். கவர்மெண்ட் சொல்லுது இல்ல இல்ல, நீ காலில் பிறந்த, நீ தொடையில பிறந்த, நெஞ்சில பிறந்த, நீ தலையில பிறந்த, நீ சாதியில உயர்ந்த, நீ சாதி கட்டவன், நீ கேடு கட்டவன், நீ கீழ்த்தரமானவன் என்று மனிதர்களை அசித்தப்படுத்தி பிரித்து அதற்கு சொல்லி வழங்குகிறார்கள். உங்களை யாராவது நாய் பண்ணி திட்டிட்டு ஒரு 50 ரூபாய் வாங்கிங்களா? வாங்கட்டும். என்ன செய்வான்? கசக்கி பூஜை செய்வான். ஆனா அரசு என்ன செய்ய தெரியுமா? உன்னை தொட்டாலே அசிங்க 600 கூட உனக்கு இந்த செலவு வாங்கிடுவோம். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதுக்குதான் சொல்லவா. அப்ப நமக்கு பெரிய சவால் என்ன தெரியுமா? இப்போ குழந்தைகளை ஒழுக்கத்துடன் வளர்க்கிறது. இப்போ நான் என் குழந்தைக்கு நீச்சல் சொல்லிக் கொடுக்கணும். அப்ப எனக்கு என்ன தெரியணும்? நான் என்ன நான் நீச்சல் அடிக்க மாட்டேன், என் புள்ள எப்படி நீச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் பிரச்சனை இருக்கும். நான் தொட மாட்டேன், பஜருக்கு லேட்டா தான் நிற்பேன், என் புள்ள கரெக்டா தொடணும். நான் பீடி சிகரெட்லாம் குடிப்பேன், ஏன்னா என் புள்ள சுத்தமா இருக்கும்னு சொல்லி ஒரு மடையர்களை போல ஆசைப்படக்கூடிய சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கு. யதார்த்தம் இது. குழந்தைகள் தாயையும் தந்தையும் பார்த்துதான் வளர்கிற ஒழிய வேற யாரையும் பார்த்து வளர மாட்டாங்க. குழந்தைகள் எப்போது தெரியுமா தாயை போல கவனிக்கும்? சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. 10வது மாசம். 10வது மாசத்துல குழந்தைகள் செய்வாங்க, ஒரு குட்டி பல்லு வரும். அந்த பல்லு வந்துட்டா அதுக்கு அதனுடைய கால் எலும்பும் முதுகு எலும்பும் வலுப்பட்டுச்சு நடத்தும். அதனுடைய சிக்னல் தான் என்னது? அந்த பல்லு. அப்ப அந்த பல்லு அந்த 10வது மாசத்திலேயே குழந்தை என்ன செய்யும் சொன்னா கவனிக்கும், பேசுறாங்க. அப்ப அது புரியாது. முகப்பாமனே கவனிக்கும். 10ஆம் மாசம் குழந்தை என்ன தெரியுமா? நம்மள 10 மாசம் பிள்ளைய மிரட்டினா பயன்படுதா இல்லையா? சிரிச்சா சிரிக்கா இல்லையா? அப்ப முகத்து பார்க்கும். அதுக்கப்புறம் 1.5 வயசு ஆனதுக்கு அப்புறம் பேசுறதை கவனிக்கும். 2 வயசான அப்புறம் திருப்பி பேசும். 4 வயசுல உன் பேச்சு கேட்க முடியாது.
அப்பதான் நமக்கு புரியும். இல்லை என் கூட ஏன் பேச்ச கேட்க மாட்டேங்க. நீ 4 வருஷம் அந்த ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க 4 வருஷம் கொடுத்த ட்ரைனிங்க 4ஆம் வருஷம் கூட செய்யும் திருப்பி அடிக்கும். நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு. ஏன் நாம கணவனுக்கு மனைவி கட்டுப்படாமலும் மனைவியை ரொம்ப மோசமா நடத்தக்கூடிய கணவனாக இருக்கிற அந்த தாயை பிற குழந்தை பார்க்கும் பொழுது இப்பதான் வாழ்க்கை உங்களுக்கு இது கட்டுப்படக்கூடாது, இங்க மதிக்க கூடாது என்று நினைச்சுக்கணும். நாம என்னப்பா எவ்வளவு மதிக்கணும்? ஒரு காலம் மதிக்காது. நீங்க என்னமா திங்கக்கிழமை போன புதனுக்கு முந்தின புதன் டிவி யார் பாத்தீங்க? கரூர் பக்கத்துல தந்தையிடம் மகன் குடிக்கிறதுக்கு ஆசைக்கா கொடுக்கல, கழுத்தை அறுத்து கலந்து வைக்க முடியலாம். பெத்த தாப்பன நம்ம அந்த ஜமானால நம்ம குழந்தைகளை விட்டுருக்கிறோம். அதைத்தான் நம்ம பேர் செய்யாதத. ஆனா அதை கவனிக்கும். அது மாதிரி செய்யலனாலும் அது ஒரு பாகத்தை செய்ய துணியும். அப்ப நம்ம குழந்தைகளை மோசமான ஒரு காலகட்டத்துல வச்சிருக்கிறோம். அப்ப என் பிள்ளை எப்படி வளர்க்க? அதுதான் இஸ்லாம். நீங்க உடம்பு கூட ட்ரெஸ் போட்டுருக்கிறோம். இந்த ட்ரெஸ் 2ஆ பிரிக்கலாம். என்னது? மேலாடை, கீழாடை. உலக கல்வி ஊரம் மேலாடை, மார்க்க கல்வி கீழாடை. ஒரு மனுஷன் மேல கூட ட்ரெஸ் போட்டிருக்கான், கீழே மறைக்கல. அவன் நினைச்சு ரோட்ல போனா கள்ளக்குட்டரி பண்ணிடலாம், பைத்தியம் இருக்கும். அப்படி பைத்தியங்கள் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒழுக்கம் இல்லாத உலக கல்விகள் படித்து அறவே எப்படி வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடிய, லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியிலையும் மக்களை அடக்கி ஆளக்கூடிய, வரிகளை விதித்து கொடுமைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியிலையும் இஸ்லாமே தெரியாமல் ஜமாத்தை நடத்தி மக்களை முஸ்லிம்களாக மாற்றுகின்ற மக்கள் மத்தியிலும் நம்ம பிள்ளைகளை விட்டுருக்கிறோம். சுத்தி பாம்பு, தேவை, கடமையான விஷ ஜந்துகள் மத்தியில என் குழந்தை நிற்கின்னு சொன்னா அதை எதிர்ப்பதற்கு என் குழந்தைங்க என்ன பயிற்சி கொடுக்கணும்னா யோசிக்கோமா? யோசிக்கல நாம. ஆனா ஆசைப்படுதோம். நல்லா விளைஞ்சுக்கிடுங்க. ஆசைப்படுறதுனால உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய 3 விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு. மொத்த பாடமா இருக்கிறதா? சஹாபாக்கெல்லாம் தொழுது உட்கார்ந்து இருக்கிறப்போ நசீஹத் பண்ணாங்க. என் அன்பு தோழர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பிரார்த்திப்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் நீங்கள் சூனத்தை கேளுங்க. சூனத்தை கேட்பதாக இருந்தால் அந்த உயர்ந்த சூனமான முதற்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கன்றாங்க. பிரச்சனை இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நினைக்க இல்ல. சின்னதா ஒரு சின்ன இடைவெளி விட்டு சொன்னாங்க. ஆனால் அதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆசைப்பட மட்டும் சொல்லித்தராங்க. ஆசைப்படணும், தகுதியை வளர்த்துக் கொள்ளணும். 3வது முயற்சி செய்யணும். நாம ஆசைப்படுவோம், முயற்சி பண்ணுவோம், என்ன இருக்காது? தகுதி இருக்காது. அதனால நமக்கு எது கிடைப்பதில்லை. கேட்டது நம்ம கேட்டது ஏன் அல்லா இடத்துல கிடைக்க மாட்டேங்க? ஏன் கிடைக்கிறது இல்ல? தகுதி இல்லை. இப்ப சின்ன உதாரணத்தை பாருங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பெருசரி மக்கள் அழைப்பாங்க ரகசியமா. இன்னைக்கு ஒரு டீம் என்ன செய்யுங்க, மதீனாவுக்கு போயிருக்க, இன்னைக்கு இந்த இடம் போகணும், இன்னைக்கு இந்த இடம் போகணும் சொல்லிட்டே இருப்பாங்க. இது கேட்ட உடனே நிர்வகிச்சு செய்வாங்க. ஒரு சில சகாபாக்கள் தான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போவாங்க. பல பேர் அந்த நேரத்தை அப்படியே மதீனாக்கு. ஒரு சில பேர் வீட்டுக்கு மனைவி மக்கள் இருந்தா நான் போறேன், கிளம்புறேன், நீ பாத்துக்கா, உனக்கு செய்தி இருக்கும்போது நீ வா என்று சொல்லி நினைச்சுவாங்க, கிளம்பிடுவாங்க. இப்படி போய்கிட்டே இருந்தாங்க. அவங்க போகும்போது என்ன கொண்டு போறாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம ஒரு நாள் டூர் போகணும்னா வண்டியில என்ன எடுத்து போடுறோம்? ஒரு எண்ணி சினாப்சில செத்து போயிடுவோம். ஈமான் இல்லாம கூட வாழ்ந்துடலாம். சினாப்சி இல்லாம வாழ முடியாது அப்படின்னு போறோம். சினாப்சி அதுக்கப்புறம் நம்ம வண்டிகள் அப்படி சில வண்டிகள்ல நல்ல சீடிகள்லாம் இருக்கும், படம் போட்டு பார்க்க வேண்டியது. இப்ப இந்த பென்ட்ரைவ் வந்துருச்சு, இந்த பக்கம் சொல்ல அந்த பக்கம் சேர்த்தா வந்து படிச்சுட்டு வருவான். என்ன இதெல்லாம் வச்சுட்டு செய்வோம்? எந்த ரூட்ல போறோம், அடுத்து எங்க நல்ல ஹோட்டல் இதெல்லாம் வச்சுட்டு போறோம். ஆனா சஹாபாக்கள் புத்தின ஆடையோட, ஒற்றை ஆடையோட, இரட்டை துண்டுகளோட, கிழிந்த அழுக்கான கண்களில் எல்லாம் பசி நிறைந்து நடந்தே போகிறார்கள். மக்காவின் மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 465 கிலோமீட்டர். 465 கிலோமீட்டர். இன்னைக்கு அதிவேகத்துல போனா கூட மக்கால இருந்து மதீனாவுக்கு போறதுக்கு 6 மணி நேரம். அதிவேகத்துல போனா 6 மணி நேரம் ஆகுது. நம்ம ஊர் வண்டியில போச்சு 12 மணி நேரம் ஆகும். ஆனா நினைச்சாங்க நடந்தே போவாங்க. வழியில குடிக்க தண்ணி இருக்காது, கடற்கரையோடமா போவாங்க. கடற்கரையோட புகழை குடிச்சு சோர்ந்து உட்கார்ந்துருவாங்க, பசியோட இருப்பாங்க.
போற வழியில ஏதாவது கனிகள் கிடைச்சா சாப்பிடுவாங்க. இப்படியா போய் சேர்ந்தாங்க. அவங்க போகும்போது என்னமெல்லாம் கொண்டு போனாங்க? பசியை கொண்டு போனாங்க, சோகத்தை கொண்டு போனாங்க, ஏக்கத்தை கொண்டு போனாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு போனாங்க. மனைவியை விட்டுட்டு போனாங்க, கணவனை விட்டுட்டு போனாங்க, குழந்தையை விட்டுட்டு போனாங்க, பெற்றோர்களை விட்டு போனாங்க, பிறந்து வளர்ந்து மண்ணை விட்டுட்டு போனாங்க. அல்லாஹ் அவங்களுடைய ஒற்றை கட்டளை, போங்க மதீனாவுக்கு போங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இவ்வளவுதான். போனாங்க. ஒரு முக்கியமான ஒரு சஹாபியோட மனைவி, அவங்க 2 பேரும் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரே ஒரு பையன், ஆம்பளை பையன். இந்த விஷயத்தை உணர்ந்தா தான் அடுத்து சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பிடிப்பா இருக்கும். அப்ப என்ன நடக்கு? கிழக்கு கடற்கரையோட கடற்கரைக்கு வந்துட்டாங்க. மதீனாவை பார்க்க போறதுக்கு மக்காவில இருந்து அந்த அந்த அம்மாவோட வீட்டுல இருந்தும் அந்த பையனோட அந்த சஹாபியோட வீட்டுல இருந்து நினைச்சிட்டாங்க. ஆட்கள் வந்து அவங்களாம் யாரும் இல்ல, முஸ்லீம் இல்ல. அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க வந்து என் பிள்ளைய கூட்டு போகக்கூடாது அப்படின்னு சில மனையை பிடிச்சது அவங்க கூட்டு போயிடுறாங்க. குழந்தை அந்த அம்மாவுக்கு கையில சின்ன பையன் இருக்கான். அவனை இந்த சஹாபியோட வீட்டுல இருந்து அது எங்க வாரிசுல அந்த பையனை பிடிக்கிறாங்க. தகப்பை ஒரு பக்கம் தனியா நிற்காரு, தாரி பிரிச்சுட்டா, குழந்தை பிடிச்சிருச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த அம்மா விஷயம் தெரியுமா? எந்த நேரத்தில் நிகழ்வு நடந்ததோ அந்த நேரத்தில் தெரிச்சு அந்த கடற்கரைக்கு வந்து உட்காந்து 14 திசை நோக்கி அழுதுகொண்டே இருக்கும். தினசரி 2-3 மாதங்கள் கழிஞ்சது. கழிஞ்ச உடனே எப்பேற்பட்ட குடும்பக்காரனுக்கு ஒரு இறக்க வருமாங்களா மாதிரி அவன் குடும்பத்தை இறக்க வச்சு இப்படி அழுது தொலைதான என்னமா செய்யணும்? நான் கணவன்கிட்ட போகணும். சரி இருந்தா பிள்ளை கையில அப்படி அவங்க நினைச்சது போக மாட்டாங்க. நடந்து எப்படி போக முடியும் தெரியல. இப்போ எப்படி அனுப்புறாங்க? கை குழந்தைய பிடிச்சுக்கிட்டு எந்த ஆண் துணையும் இல்லாம மதியாவை நடக்கிறாங்க. நினைச்சு பாருங்க. ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. நடப்பதற்கு தெம்பில்ல. அப்போ வியாபார கூட்டம் ஒண்ணு அங்கிருந்து வரக்கூடிய மக்காவில் வரக்கூடிய வியாபார கூட்டத்தில் முக்கியமான ஒரு நல்ல மனிதர், அவர் முஸ்லீம்லாம் இல்ல, நல்ல மனிதர் என்று வரலாற்றுல பதியப்படுது. எங்கம்மா போறேன், இன்னொரு பிள்ளையாச்சு, எங்கம்மா போற? அது சொல்ல நடந்த சம்பவம் நான் சொல்லி கணவன் போறோம் இல்லையா? ரைட். நாங்க என்ன செய்யறோம்? எஸ்ரிப் தான் போறோம். மதீனாவுக்கு ஒரு பேர் என்னது? இஸ்ரிப். நான் இஸ்ரிப் தான் போறோம். நான் கொண்டு என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டுருவேன். நீனா அந்த மாதிரி போயிருக்கோம், எங்களை காட்டி கொடுத்துறா, எங்களை அடிச்சுருவா மக்காவில் பிரச்சனை முடியாமல் சொல்லி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே கொண்டு இறக்கி விட்டுட்டு அது அப்புறமும் பல மணி நேரம் நடந்து செஞ்சது. அம்மா போய் கணவன்கிட்ட சேர்ந்தவொடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இப்படி வந்து எப்படி வந்தாங்க, யாரெல்லாம் வந்து? அந்த அம்மா சொல்லிட்டு 3 பேர் வந்தோம். நீ ஒண்ணு பையன் ரொம்ப வேறு. மூன்றாவதாக என் ரப்பு, மூன்றாவதாக என் ரப்பு என்னுடனே இருந்தான். அந்த கூட எனக்கு சில உதவி கிடைத்தது. இதோ என் கணவரை அடைந்து விட்டேன். அல்லாஹ்வின் ஒரு கட்டளை கிடங்க நானும் விஜயம் செய்து விட்டேன்னு சொல்லிச்சு. இன்னைக்கு நம்மள என்ன தியாகம் பண்ணிருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க எவ்வளவு ஃபைட் பண்ணியிருந்தாங்க வந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும். நீங்க பார்த்து வச்சுட்டாங்க, நீங்க பார்த்து வச்சுட்டாங்க, மறுபடியும் இருந்திருப்பியா, இந்த நேரத்தில் வச்சுட்டு நடத்திட்டு அதையும் உடைச்சிட்டு வந்திருக்கீங்களா? நீங்க வெற்றியாளர். சூழ்நிலைகளை எப்போ உடைக்கிறோமோ அவங்க வெற்றியின் பக்கம் வந்துடுவோம். சூழ்நிலைகளில் யார் முடங்குகின்றார்களோ அவர்கள் தோல்வியை தருகிறார்கள். நீங்க வரணும் பிளான் போட்டு வராங்க, நேரம் இருப்பாங்க. அவர்கள் தோத்துட்டாங்க, ஆல்ரெடி இன்னைக்கு தோல்வி அடைச்சிட்டாங்க. நீங்க வந்தவங்க வெற்றி அடைச்சிட்டீங்க. அவன் ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, இஸ்லாத்திற்காக எந்தவித தியாகம் செய்யாமல் நமக்கு எப்படி வந்திருக்கு? நம்ம விதை போடல, மரம் வளர்க்கல, மரம் ஏறல, கனியை பறிக்கல, நம்ம கைகளே இஸ்லாம் அழகான ஒரு கனியை தந்திருக்கு. அது சாப்பிடாம பார்த்துக்கிட்டே வச்சு அழகு இருக்கு. இஸ்லாத்தை அனுபவிக்கணுமா இல்லையா? இஸ்லாத்தை நம்ம அனுபவிக்கணும். அப்ப இஸ்லாம் என்றாலே நமக்கு என்னன்னு தெரியல. சஹாபாக்கள் ஏன் கஷ்டப்பட்டாங்கன்னா இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிஞ்சிருச்சு. இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட கொஞ்சம் நீங்க தனித்தனியா உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டுங்க, நெஞ்சில கை வச்சு அல்லாஹ் சாட்சி வச்சுக்கிட்டுங்க. எவ்வளவு பேருக்கு எப்படியாவது சொந்தம் போயிடும், எந்த விலவுக்குள்ள யாருன்னு நம்ம முடியும். நான் யாருக்கு நீங்கன்னு காத்து போயிடல. நம்ம சமாளித்த கூட்டு கேட்டா சொர்க்கமா சொர்க்கம் போறோம். நம்ம எப்படி சொல்றேன்னா, எப்போ சொர்க்கம் போறதுக்காக நாம் ஒரு பயண திட்டம் தீட்டி அதற்காக இந்த பூமியில எதையும் விலை கொடுப்பேன், என் ஈமானை இழக்க மாட்டேன், என் ரப்பு முன்னால் நான் போய் நிற்பேன், என் ரப்பை நான் சந்தித்தே தீர்வேன் என்று யார் கங்கணம் கட்டுகின்றோமோ அவர்களுக்கு இந்த பூமி காலுக்கு அடிக்கிறார்கள். ஒண்ணுமே கிடையாது. அவர்களை எந்த முசீபத்து வந்தால் அசைக்க முடியாது. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்.
உலாய்க்கு அலா ஹுதம் மின் ரப்பிஹிம் வ உலாய்க்கு ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ் ரப்பல் சொன்னான், இந்த பொறுமையாக இருக்கின்றார்களே, இந்த சோதனைக்கு ஆட்பட்டவர்கள் இருக்கின்றார்களே, இவர்களை ஒரு முசீபத்து, ஒரு சங்கடம் தீண்டுமானால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதை கூட இந்த சமுதாயம் நமக்கு தவறாக பயன்படுத்த சொல்லி பாருங்க. வேடிக்கைய நம்ம இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் எப்பமா சொல்லுவோம்? முதல்ல 3 டொக்கு மைண்ட் சத்தம் வரும். அப்புறம் மவுத் அறிவிப்பு வருதா? அது வந்தா தான் இன்னா லில்லாஹ். சரியா? உண்மையிலேயே இன்னா லில்லாஹ் என்ன அர்த்தம்? இன்னா நிச்சயமாக நாங்கள் லில்லாஹி அல்லாஹ்வுக்காக, வ மேலும் வ இன்னா நாங்கள் இலைஹி திரும்ப போகிறோம், ராஜுவும் திரும்ப போகிறாங்க அல்லாஹ்வுக்காக. அப்ப எப்படி பொருள்? நாங்கள் அல்லாஹ்வுக்காக வாழ்கின்றோம், அல்லாஹ்விடம் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். புரிஞ்சு போச்சு? அதனால யார் இறந்தாலும் அங்கே பெரிய கஷ்டம் வந்துடாது. எங்களுக்கு கப்பலே வந்தாலும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை வராது. எங்களுக்கு பொருளாதார நஷ்டம் வந்துருச்சா பிரச்சனை இல்லை, பசி எங்களை ஒன்றும் செய்யாது. எங்களோட பசி அதிகபட்சமாக எங்கள் வயிற்றை தாக்கும், எங்கள் ஈமானை தாக்காது. இன்னைக்கு வயிற்று பசிச்சா உபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் உண்டு. குழந்தைகளை வளர்க்க மறுக்க முடியுமா? மறுக்க முடியுமா? கணவனை விதவைகளை போய் ஜமாத்தாவில் நின்று நாங்க உங்களுக்கு நோட்டீஸ் தரோம், போய் செய்ய பள்ளியாசு பள்ளி பிச்சை எடுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை சும்மா வசூல் பண்ணிக்கிறாங்க. இல்லம்மா இவளுக்கு நம்மளால ஜமாத்துல மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுப்போம், பிள்ளைய அவளை பார்த்து கொடுப்போம், பாஸ் பண்ணி பார்ப்போம். எந்த ஜமாத்தாலும் ஒரு விதவை பண்ணி திருமணம் முடிச்சு வச்சிருக்கா? கிடையாது. வீட்டு வேலைக்கு வா, உனக்கு 300-400 தரம் தருவோம். ஏனென்றால் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மக்கள்ல அதிகப்படியான இஸ்லாத்தில் இல்லை. கசத்தாலும் உண்மைதான் சொல்லணும். நல்லா ஒருத்தர் சொன்னாங்க, உண்மை கசப்பானது இருந்தால் உண்மையே பேசுங்க. உண்மை கசக்கத்தான் தெரியும், அதுக்காக முழுகாதீங்க, சாய்ஸ் பண்ணாதீங்க, அவங்க அப்படியே ஐஸ் வைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. கூறு கவுனம் சதிதான் நல்லா சொல்லுங்க. நீங்க சத்தியத்தை போட்டு உடைத்து விடுங்கள், நேர்மையான சொல்லுங்க. அது வளைவு நிலையை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இதையெல்லாம் நாம் படித்துக் கொண்டு இஸ்லாத்தில் நாம் நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிதான் சொர்க்கம். வந்துச்சா? இது ஒரு டாபிக். இப்போ இது சம்மர் கிளாஸ். பிள்ளைகளை நம்ம செஞ்சிருக்கோம். உண்மையில அந்த ஒரு வகையில் உங்களை பாராட்டி தர என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளை வெயில சுத்தாம அங்கங்க போகாம எத்தனை சொந்தக்காரர்கள் லிஸ்ட் போட்டு அங்க 2 நாள் இங்க 2 நாள் பிள்ளையா விட்டு அங்க 2 அயோக்கிய போயா இங்க 2 அயோக்கிய போயா. அது சில பேர் வயசு பிறகு கொடுக்குற பிள்ளைய பூரா தாய் தப்ப துணை இல்லாம சொந்தக்காரன் கொடுக்க அனுப்புறாங்க. அந்த வீட்டுக்கு எத்தனை நாய் வரும் நமக்கு தெரியாது, எத்தனை மனுஷன் வருவான்னு தெரியாது. பெரிய தவறு நடக்கு, பெரிய தவறு நடக்கு. தாய் தப்பம் இல்லாம பிள்ளைகளை போட்டு எங்கேயும் போகாதீங்க. போனாலும் காலையில போன சாயந்தரம் ரொம்ப நெருங்கிய சொந்தமாக இருந்தால் இல்லைன்னா தங்கலாம், அல்லது ரொம்ப தூரத்துக்கு போறோம், வருஷத்துக்கு ஒருக்காக போறோம், நான் பிறந்த மண்ணு என்னுடைய வீடு என்று நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா அங்க போய் தங்கையில குற்றம் இல்லை. ஆனால் நீங்க எப்படியாச்சும் வெக்கேஷன்னால சுத்தி போகணும், அப்படி சுத்தி 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 போகணும். அந்த நேரத்துல நீங்க பிள்ளைகளை பிரகாரம் இருக்கீங்க, சம்மர் கிளாஸ் அனுப்பிங்கன்னு சொன்னா உண்மையிலேயே கொஞ்சம் பாராட்டப்படக்கூடிய விஷயம் மாற்றுக்கிறது இல்லை. பசங்க பரவாயில்ல, என்னதான் சேட்டை பண்ணினாலும் இருந்து செஞ்சாங்க, முட்டு வச்சாங்க. எக்ஸாம்னா காலையில் இருக்கிறாங்க, பரிச்சை பேப்பர் திருப்பி யாரு பசங்க பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அளவுக்கு தான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லித்தான் அவன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளி இது பேர் என்ன மேலே போட்டிருக்கு? சுந்தராஜா மேல இஸ்லாமிய வழிகாட்டு மையம், இஸ்லாமிக் கைடன்ஸ் சென்டர். இங்கிலீஷ் இதுக்கு பேர் என்னது? IGC. வெளிநாட்டில் நான் படித்த ஸ்கூலுக்கு பேர் IGC தான். வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் போவேன். வேலைக்கிழமை ஆகிட்டு வெள்ளிக்கிழமை ஆகிட்டு 2 கிளாஸ் அட்டன் பண்ணி தருவேன். அதன் விளைவு 5 வருஷம் தொடர்ந்து போன விளைவு நேசனாத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டேன், அல்லாஹ் தூதரை தெரிஞ்சுக்கிட்டேன், மார்க்கத்தை என்றால் தெரிஞ்சுக்கிட்டேன், ஈமான் என்றால் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை தலைகளாக மாறும். முதல்ல இருந்த கசை திரும்பி பார்த்தா அங்கே என் பேரில் என் ஒரு காப்பி இருக்கான். அல்லாஹ் தெரியாதவன் யாரு? அல்லாஹ் வணங்காதவன் யாரு? முஸ்லிமா? அப்பதான் நினைக்க நான் மோசம் போய்விட்டேன் என்று நினைச்சிட்டு அப்போ எடுத்த ஒரு முடிவுதான், நான் ஏமாந்தது போல் என் குடும்பமோ என் மகளாவோ என் சமுதாயமோ ஏமாறக்கூடாது. எனக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை என் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பேன் என்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய 2வது அத்தியாயத்தில் 269வது வசனம். யார் அல்லாஹ்வின் மார்க்கத்தை தெரிந்த பின்னரும் அதை கொண்டு சேர்க்காமல் மறக்கின்றார்களோ
அவங்களை எல்லாம் மறுமை நாளிலே பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். கடுமையான வசனம். அப்ப சத்தியம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சிச்சு நினைச்சுக்கிற உடனே அடுத்தவங்க கொடுக்கணும். ஏன்? இது நபிமார்களோட பணி. இதுதான் நபிமார்களோட பணி. நம்ம இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், பாலம் கட்டலாம், பெரிய பெரிய பில்டிங் கட்டலாம், தப்பே இல்லை. அதையெல்லாம் சொல்லுக்கு யாரும் இல்லை நபிமார்களுடைய. அதெல்லாம் சின்ன விஷயம், யாராலும் பண்ணலாம். ஒழுக்கத்துடன் என்னை படைத்தவன் யார் சொல்றது தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய கல்வி. இந்த கல்வி தான். நீ வேற ரொம்ப சின்ன ஒரு கேள்வி கேட்கிற. பிஎஸ்சி எத்தனை வருஷம்பா? பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சா நான் 6 வருஷம், எம்பிபிஎஸ் 5 வருஷம், பிளஸ் ட்ரைனிங் 1 வருஷம், அப்புறம் டாக்டரா கூட எடுத்து ட்ரைனிங். இப்படி எப்படி கூட்டி பார்த்தாலும் நம்ம இருக்கிற மனுஷால 7 வருஷம் ஆகுதாங்க. எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலும் 8 வருஷத்தை தாண்டாது. 8 வருஷத்தை. ஆனா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஒரே ஒரு பாடத்தை 23 வருஷம் நடத்துறாங்க. அப்ப எது பெரிய பாடமா இருக்கும்? ஈமான் என்பதுதான் உலகில் மிகப்பெரிய பாடம். அதோட மட்டும் இல்லாம 1,24,000 நபிமார்கள் வந்ததா அல்லாஹ்க்கு சொல்ல போய் சரியான பதிவு இருக்கு. அவ்வளவு பேர் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒற்றை வார்த்தை, இந்த ஒற்றை கலிமாவை சொல்வதற்கு தான் இந்த பூமியில வந்திருக்காங்கன்னு சொன்னா இது சாதாரண கல்வியா? ஒரு வேல்யூஷனே இல்லாத படிப்புக்கு 1,24,000 பாடம் நடத்தக்கூடிய ஆட்கள் அந்த சமயத்தை எல்லாம் அனுப்பிடுவானா? ரசூலுல்லாஹி சொன்னாங்க மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம் பாடம் நடத்திருப்பாங்களா? அப்ப ஏன் நமக்கு வழங்கல? நாம நினைக்கிறோம் நான் முஸ்லிம்களுக்கு ஸ்ட்ராங்கா நம்புறோம். இல்ல இல்ல, அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்ற செய்தி இருக்கு. ஒரு யூதனுக்கு பிறந்தவன் யூதனாக பிறக்கின்றான், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவனாக பிறக்கின்றான், ஒரு மஜூசி இருக்கின்றானே நெருப்பு விடக்கூடியவன், அவனுக்கு பிறந்தவன் நெருப்பு விடையாக பிறக்கின்றான். என்னன்னா ஒரு யூதனுக்கு பிறந்தவன் யூதனாக பிறக்கின்றான், ஒரு கிறிஸ்தவனுக்கு பிறந்தவன் கிறிஸ்தவனாக பிறக்கின்றான், ஒரு நெருப்பு வழங்கக்கூடிய மஜூசிக்கு பிறக்கின்றவன் மஜூசியா பிறக்கின்றான். ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு பிறந்த முஸ்லிமா பிறக்கின்றானா என்று கேட்டால் இல்லை அப்படின்ட்டாங்க. சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இப்பதான் உங்களை கூட்டத்துக்கான முக்கிய செய்தி இதுதான். என்ன ஆச்சரியம்? அது எப்படி? யூதருடைய மகன் யூதர், கிறிஸ்தவர் மகன் கிறிஸ்தவர், நெருப்பு வழங்கிய மஜூசியோட மகன் மஜூசி, முஸ்லீமா தானே இருக்கிறோம். ஏன் இல்லை நாங்க கேட்ட உடனே சஹாபாக்கள் வியப்புல ஒரு கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் தூதரே, அப்படி என்றால் நாங்க எப்படி விளைக்கிறோம்? முஸ்லீம் எப்பொழுது பிறக்கிறான்னு கேட்டாங்க. சரியான கேள்வி. ரசூலுல்லாஹி தெரிஞ்சுனாங்க, எப்பொழுது அவன் அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பாக ஏற்கின்றானோ, அல்லாஹ்வின் தூதராக என்னை ஏற்கின்றானோ, எனக்கு வந்து வேதத்தை அவன் ஏற்றுக்கொள்கிறானோ, அப்போது அவன் முஸ்லீமாக பிறக்கின்றான். அவன் வயசு 90 ஆண்டாலும் பிரச்சனை இல்லை, அப்பதான் முஸ்லீம். இதுதான் எனக்கு புரிஞ்சிச்சு. 2 கடை வயசாகி அல்லாஹ் தெரியாம இருந்துட்டோமே. நம்மளும் 10 வயசுல இருந்து இவ்வளவு காலமா 15 வருஷம் 14 வருஷம் சும்மாவுக்கு போனோமே, ஒரு பையனும் அல்லாஹ் வசூலை பத்தி சும்மா மட்டும் சொல்லாம போயிட்டான்னு சொல்லி அப்படியே நான் வெட்டிச்சு எழுதிருக்கிறேன். எனக்கு அந்த சூழல் அப்படி காட்டுச்சு. அப்ப நான் முஸ்லீம்ல இருக்கிறத உணர்ந்ததுனால் நானே தன்னால உட்கார்ந்து ஒரு நேரம், ஒரு ராத்திரி நேரம் ஒரு 2:30 மணி இருக்கும், மொழி கொஞ்சம் எழுச்சி உட்கார்ந்து நம்மளை எழுச்ச உடனே அவ்வளவு வரும். என்னன்னா நான் எப்படி ஃபீல் பண்ணோம்னா, நான் முஸ்லீமா இல்லையா அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணல, ஏன்னா ஏமாத்திட்டாங்க ஃபீல் பண்ணேன். அதனால அழுவ வந்துச்சு. ஏன்னா அழுவ வந்த காரணம் நியாயக்கார போய் நம்மளை பத்தி ஏமாத்திட்டாங்க, ரொம்ப கோபமும் பெருகி வந்துச்சு. அப்பதான் மொட்டை மாடியில் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பிடித்த சோபா இருக்க உட்கார்ந்து வாழ்ந்து கொண்டு ரொம்ப நான் இஸ்லாத்துக்கு முழுமையில உள்ள வரேன். எனக்கு நேர்வழி காட்டுறது அல்லாஹ் நேரடியாக. அன்னைக்கு ராத்திரி 2:30 மணிக்கு நான் கைமாற்றேன். 2:30 மணிக்கு நான் ஒத்தையில கைமாற்றி இருக்கிறேன். எந்த அளவுக்கு என்ன பாதிச்சு பாருங்க. அன்னைக்கு தொடங்கிய பயணம் அல்லாஹ் இன்னைக்கு செய்யல, இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு விஷயத்தை விளக்கிடுங்க. ஈமான்லயே ரொம்ப சிறந்தவங்க யாரு யோசிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான்லயே சிறந்தவர், ஈமானை பற்றி அதிகமா அறிந்தவர், ஈமானை கற்றுக் கொடுத்தவர் யாரு? அல்லாஹ்வுடைய வசனம் படிக்கிறேன். என்ன விஷயம்? 42வது அத்தியாயம் அஷூரா என்ற 42வது அத்தியாயத்துல 52வது வசனம் குறிச்சுக்கிடுங்க. வீட்டுல போய் தனியா உட்கார்ந்து பாருங்க. அல்லாஹ் சொல்றாங்க, மகாலிக்கு அவைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். அல்லாஹ் ஒரு சொல்றான், ரூ பத்தி ரூன்னு என்ன தெரியுமா? என் கட்டளைப்படி பூமியில வந்து இறங்கும்.
இதற்கு முன்னால் உங்களுக்கு ஈமான் என்றால் என்னவென்று தெரியாது, இறை வேதம் என்றால் என்னவென்று தெரியாதுட்டான். யாரை பார்த்து சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து தான். இப்படி ஒரு வசனம் இருக்குது. பழைய ஒரு மார்க்கறிஞர் சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டா குரான பல முறை வாசிச்சு இப்படி வசனம் கனெக்ட் பண்ணி சொல்லி எடுத்து பார்த்தா தூக்கி வாரி போடுது ஒரு வார்த்தை. அல்ல அரபு சொல்லுதான். அல்லாஹ் தூதரை பார்த்து உங்களுக்கு ஈமான் என்ன தெரியாது, கிட்டா போன வேதம் என்ன தெரியாது, நான் உங்களுக்கு நேர்வழி காட்டா இருந்தால் நீங்க செய்வீங்க. அதுக்கிட்ட போய் கொடுத்துட்டு அடுத்துதான் இப்ப நீங்க எதை போயிட்டு தெரியுமா? சிராத்தல் முஸ்தகீம், நேர் வழியில் சென்று கொண்டு இருக்கீங்க. வசனத்தை முடிச்சுட்டான்னு சொன்னா அப்ப ஒண்ணு நல்லா விளங்கிக்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் நாடி நாம் அந்த கல்வியை முறையா கற்காமல் நமக்கும் ஈமான் என்றால் என்னன்னு தெரியாது, இஸ்லாத்தை பத்தி தெரியாது, குரானை பத்தி தெரியாது. நீங்க நம்ம எவ்வளவு பேர் குரானோட உறவாடி கொண்டு இருக்கின்றோம்? உறவுகளை வெட்டக்கூடிய ஆட்கள் தான் நம்ம. குரானோட யாருக்கு என்ன உறவு இருக்கு? இதெல்லாம் பல்லாயிரம் பேரை கூட்டி வச்சு மிகப்பெரிய மேடல் கேட்கக்கூடிய கேள்விகள் கேட்கணும். இந்த சமயத்தை கூட்டி வச்சு கேட்கணும். சோத்தை போட்டாலும் கூட்டி வச்சு கேட்கணும். யாருக்கு குரானோட உறவு இருக்கு, உங்க தொடர்பு இருக்கு, யாருக்கு உறவு இருக்கு? அல்லாஹ் கொடுத்து சொல்ல குரானை பத்தி சொன்னாங்க. குரான் ஒரு அற்புதம், எனக்கு இருக்கு அற்புதங்களிலே மிகப்பெரிய அற்புதம் குரான் தான். அதை பற்றி சொல்லட்டுமா கேட்டு குரானை நீங்க எப்படி அணுகிறீங்களோ அது அப்படியே நடக்கும். குரான் நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பியா? அதுக்கு பார்த்துட்டு தான். அதுக்கு நீங்க செய்திகளை கேட்டால் செய்தி சொல்லும், சந்தேகம் கேட்டால் பதில் சொல்லும், உறவாடினால் உறவாடும், நேர்வழி காட்டால் அதை காட்டும். குரான் இதுதான் குரான். பாரு குரானை எப்படி குரானை அணுகுன்ற முறை பாருங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அதை பத்தி அல்லாஹ் கேட்க சொல்லியிருக்கேன், நான் தேட வச்சுன்னு சொன்னா எனக்கு சந்தேகத்துக்கு நான் விட கிடைக்கும் 10-100 வசனத்தை படிச்சுப்பேன். அப்பவுமே புரிஞ்சிடும் நான் தேடக்கூடிய இடம் எங்க போகணும் புரிஞ்சிடும். குரான் ஒரு அற்புதம். நீங்க நம்ம எவ்வளவு பேர் குரானை உறவா வச்சிருக்கிறோம் சொல்லுங்க. அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வர யாருமே கேட்பான், குடும்பத்துக்குள்ள கேட்போம் படிச்சா. நம்மளோட சொல்ல போனா மார்க்க விஷயமா சந்தேகக்கூடிய அளவுக்கு நம்ம யாருக்கும் பழகவுமே இல்லை, அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் சாப்பிடாத கேட்டாரு. அல்லாஹ் தூதர் ஓடி வந்து சந்தேகக்காரங்க கேட்பாங்க. ஆணும் பெண்ணும் போட்டி ஓட்டி சபைக்கு வந்துச்சு. நீங்க நம்ம நிலைமை என்ன? நீங்க நம்ம நிலைமை என்ன? யாருக்கு பள்ளியோட தொடர்பு இருக்கு? அதனாலதான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை நிறைய படிச்சேன். என்ன தெரியுமா? நான் எப்படி ஒரு ஐசிசியில படிச்சனோ அது மாதிரி இந்திய உங்களுக்கு இஸ்லாமிய விளையாட்டு பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருக்க நிர்வாகிகள்லாம் யார் அப்படின்னா ஏற்கனவே பல விஷயங்களை நம்பி ஏமாந்து அனுபவமாக எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாங்க. இனிமேல் அவங்க ஏமாறது ஒன்றும் இல்லை. இது பெரிய பாக்கியம். இப்பதான் முடிவு போறாங்க. என்ன வராங்க? குர்ஆன் சுன்னா வந்து நமக்கு பாதுகாப்பு. வேற கொடியோ கோஷமோ தலைவரோ போஸ்டிகளோ நமக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை, அது நேர்வழியில் என்ன உணர்ந்ததினால் அல்லாஹ் ரப்பல் காட்டு செய்யறா உண்டாகிருக்கா. இதே இது இன்னைக்கு தகனமா இருக்கு இன்ஷா அல்லாஹ். இந்த இடமோ அல்லது இதோட சிறந்த இடமோ நிச்சயமாக மிகப்பெரிய இன்ஷா அல்லாஹ் ஒரு பள்ளியா உருவாகும். அல்லாஹ் எனக்கு 1000 திருப்பி தந்தா அப்ப அந்த பள்ளியில அமர்ந்தவங்க யார் கொண்டு வந்தனா இன்ஷா அல்லாஹ். இதோட பெரிய லட்சியம் நாம ஒன்றை கிடையாது. எல்லாம் அழியக்கூடிய கிழியக்கூடிய தான் சேர்த்து வச்சிருக்கிறோம். உணவு உண்டால் ஒரு 1.5 மணி நேரம் ஆரோக்கியமான உடம்பு, கொஞ்சம் மோசமான உடம்பு 2 மணி நேரம், நோய் முடிச்ச உடம்பு 3 மணி நேரம், மீண்டும் பச்சு வந்துடும். இந்த உணவு ஒருவேளை உடுத்திய உடை கசக்கினால் போகும், குடுக்க வச்சு கோடி கிடையாது. இன்னைக்கு கோடி நாளைக்கு தோச்சுட்டா குடிக்க வச்சு. இது போல வாழ்க்கை எல்லாமே நம்மளோட போய்கிட்டே இருக்கும். ஆனால் இஸ்லாம் மட்டும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு நாள் நம்ம தரத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. இஸ்லாத்தை கற்க 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 நாம எங்கேயோ போயிடுவோம். போயிட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது தெரியும் கொண்டாடி என்ன கிடந்து நடந்திருந்தா அப்பதான் பண்ணும். அதை பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஒரு வேகம் வரணும், வீரா போடணும், வேகமாக நடக்கணும், மேலும் நேரம் நின்றக்கூடாது. நின்ன சைத்தாயத்தாலும் தெளிவான் நின்றுட்டோம். இந்த சிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேர்வழியில் செல்லக்கூடிய பயணத்துல நின்று விட்டால் எதிரே வந்து நடுவோட்ட வண்டியில வண்டி போகிற மாதிரி சைத்தா வந்து மோதி எங்கிருந்து புறப்பட்டோமோ அங்கேயோ அதை விட அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளிடும். நீ பார்க்கலாம் நிறைய பேர் எங்கூட பாக்கியத்தில் மிகப்பெரிய தலைவர்கள், எனக்கு மார்க்கத்தை கற்றுத்தர தலைவர்கள் இன்னைக்கு எதுல இல்லை. இன்னைக்கு ஒரு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. நீ ஏகத்தை முடியாது தெரியுமா? பிராண்ட் ஆகிடுச்சு. எப்படி டிஷர்ட்டுக்கு சட்டைக்கு பிராண்ட் பேர் இருக்கும், அது மாதிரி இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு? தௌஹீத் என்பது பிராண்ட் ஆகிப்போச்சு, பிசினஸ்கான டைட்டில் ஆகிப்போச்சு, ஒழுக்கம் கெட்டில் ஆயிடுச்சு. சக்காத்தை பத்தி சொன்னா சும்மா நிறைய தலைப்புகளா மாறிடுச்சு. பயிற்சியும் இல்லை, முயற்சியும் இல்லை, பாரமும் இல்லை. எப்படி செல்வோம் சுமணம் எந்த வைத்திருக்கின்ற திட்டம் இல்லை. மற்ற கதைக்கு உதாரணம் சொல்லுவாங்க. கழுதை வந்து அப்படியே கட்டிட்டு கண்ணை பட்டுட்டு தாரையோடி பறந்துட்டு முடிச்சு பார்க்குமா? அப்ப சொல்ற
கழுதை பற்றி ஆலோசிக்கிறார். கழுதை ஏன் தெரியுமா கத்தும் போது கண்ணை கொட்டது, தான் வானில் பறப்பது போல நினைத்துக் கொண்டு வேகமாக வானில் போய் வச்சு தடை போட்டு போறாங்க. முடிச்சு பார்க்கும் 12 நேரத்தில் இன்னும் சின்ன புள்ளி இருக்கும். அதோட லாஸ்ட் ஒரு சத்தம் போட்டாங்க. என்ன செய்யும்? வாய ஒரு மாதிரி ஒரு சமுதாயம் நின்றுடும். ஆனா இந்த இடத்துல நிற்கிறாங்க. சமுதாயமே கத்தும் கழுதைகளாக இருக்கிறாங்க. சமுதாயமே இது போல கத்தக்கூடிய கழுதைகளா இருக்கிறாங்க. எந்த பயணமும் இல்லை. இந்த இடத்துக்கு நின்று கொண்டு வேகமாக சென்று கொண்டிருக்கின்ற மனப்பால் குடிக்கிறார்கள். அதை உடைத்து அந்த மக்களை ஏசாம பேசாம அவங்களை சாபப்படாம சபிக்காம நீ நரகத்து போ, நான் இவர்களுக்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கை கொடுத்து கரம் கொடுத்து தூக்கிவிட வேண்டும். இதுதான் நமது பணி. இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சில சஹாபாக்கள் ஒரு திண்டு ரோட்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. பள்ளிவாசல் பக்கத்துல ஒரு ஜனாசா கொண்டு போறாங்க. ஜனாசா கொண்டு போனோடனே ரசூலுல்லாஹ் டக்குனு ஏற்றிட்டாங்க. பக்கத்துல சார்ஜ் அல்லாஹ் தூரே அது யூதரோட ஜனாசா. ரசூலுல்லாஹ் காதியாகமா கேட்டாங்க. கேட்டுச்சு ஏற்றினா பாருங்க. ரசூலுல்லாஹ் 2 நாளா என்ன ஆயிடுச்சு சீனு எல்லாரும் எக்ஸாம் எல்லாம் சாப்பா எச்சிட்டாங்க. ஏற்றிட்டு அந்த ஜனாசா கடந்து போகும்போது அப்படியே ஜனாசா பாக்குறாங்க. சாபாக்கள் ஜனாசா பார்த்து ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. கண்ணுல நீர் போகிறதுக்கு கண்ணு நீர் வருது. அப்ப மறுபடியும் சொல்றாங்க அல்லாஹ் தூரே அவர் யூதராங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க, எப்பா அவர் சொல்ல நான் உயிரோடு இருக்கும்போதே நடந்து போறாங்கப்பா, என்னால எப்படி தாழ முடியலாம். பணி செய்யறவங்க இந்த ஒரு விஷயம் போதும். நான் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தங்க போயிட்டான், அவன் கணக்கேளி முடிக்கப்பட்டுச்சு, அவன் நரகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறானப்பா, இது என்னால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுறாங்க. சகாபாக்கள் அழுதுட்டாங்க, சகாபாக்கள் அழுதுட்டாங்க, ரசூலுல்லாஹ் அழுகுறாங்க. இதுதான் அந்த உள்ளம், இதுதான் கல்வி. இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு? நம்ம வேண்டாம் வேண்டாம் போனா வந்தியா நல்லா பாட்டு நாசமா உனக்கு அப்படித்தாங்க வேணுங்கிறோம். இது சமைக்கக்கூடிய உண்மை. இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய உரிமை யார் நமக்கு தந்தது? யார் நமக்கு தந்தது? எதிரியாவே இருக்கட்டும், ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கணும். என்ன இருக்கணும்? யாரும் சென்று வரக்கூடாது, இது உறுதியா இருக்கணும். இப்படி நினைக்கும் காலமெல்லாம் நாம் சூழத்தின் பாதையில் இருக்கின்றோம் என்பது உண்மையாகிறது, உறுதியாகிறது. இதுதான் சொல்ற பாடம். நீங்க நம்ம இதை ஃபாலோ பண்றோமா? நம்ம என்ன செய்வோம்? மார்க்கத்தை சொல்றது இல்ல, சொன்னா விருப்பம் இருக்கும், அதுல நாம நஷ்டம். அது எனக்கும் முக்கியமா நினைக்குமா? நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் இல்ல. அல்லாஹ் ஒருத்தர் சொன்னா பாருங்க, அல்லாஹ்வுக்காக யார் ஒருவன் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றானோ அவனே அல்லாஹ் இந்த பூமியில உயர்த்தாமல் விடுவதில்லை. அதுக்கப்புறம் அவங்க மரணம். நாங்க எவ்வளவு பெரிய செய்தி இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு 4 பேரும் முக்கியமான வீட்டுக்கு வருவார். 4 பேர் யார் பெரிய போஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பேர் பெருசா இருக்கும், ஒரு பேர் சின்னதா இருக்கும், கடைசியில் ஒரு குட்டியா இருக்கும். ஓடும்போது போனதுப்பா கொஞ்சம் உணவுல பண்ணீங்கப்பா எல்லா பேரும் ஒரு சிறப்பு வரைக்கும் அதே வாவா, அறிமுகம் வரைக்கும் அதே வாவா, தலைமை வரைக்கும் அதே வாவா கேட்கக்கூடிய போஸ்டர் வாசிகளாகி விட்டார்கள் மக்கள். ரசூலுல்லாஹ் போஸ்டர் அடிச்சுட்டு தான் விட்டாங்களோ, இவங்க 6 பேர் 3 இன்ச்சு 2 இன்ச்சு 10 கிலோ புடிச்சு மாதிரி அடிச்சாங்களோ பிரச்சுண்டா இல்ல. அல்லாஹ் சொல்ல போங்க போய் மாத்த சொல்லுங்க, சரி ஓடினார்கள். இன்னைக்கு நீங்க நானும் கல்லை மண்ணை வளர்க்க முக்கியமா இருக்கும். அவங்க இன்னைக்கு ஓடி வளம் இருந்திருந்தாங்க, நாம எல்லாம் காப்பீடாக இருந்திருப்போமே. அல்லாஹ் நம்ம செய்த கருணை இல்லையா? அந்த மக்களுடைய தியாகம் இல்லையா? இதை நினைச்சு பார்க்கணுமா? தியாகமும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் சுவனத்தின் மாலை கூட உங்களுக்கு வர முடியாது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்த கேள்வி, நான் அர்ப்பணிக்கணும், தியாகம் என்ன? அடுத்த கேள்வி இருக்கா இல்லையா? நம்ம சார் பார்க்கணும், அந்த நேரத்தில் அப்படிலாம் இருந்தாங்க இப்படிலாம் இருந்தாங்க. சரி, நீங்க நாம நம்மளோட சூழல் எப்படி இருக்கு? இந்த உலகத்திலேயே சொர்க்கத்துக்கு ஈஸியா போற வாய்ப்பு எந்த நாட்டில் இருக்கு தெரியுமா? அதிகமான நன்மை பெறக்கூடிய வாய்ப்பு எந்த நாட்டில் இருக்கு தெரியுமா? நமக்கு இல்லையா? நாம தான் காப்பீரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். கழுதையையும் கல்லையும் மரத்தையும் மாட்டையும் அடுத்தவங்களை குடிக்கும் போது ரசிக்கிறவன் ஆலமரத்துக்கு போய் சேலை கட்டிக்கிறான். என்ன கொடுமை! மரத்துக்கு செய்யறாங்க, ஆடை கொடுக்கக்கூடிய மக்களா இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சமயத்துக்கிடையில் நாம இருந்து கொண்டு நாம் அல்லாஹ்வை தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை யார் சொன்னாங்க இல்லையா? அல்லாஹ் பற்றி அறிந்து கொள்ளுங்கள், அவன் தான் வணக்கத்துக்குரியவன். இந்த ஒற்றை விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கலன்னு சொன்னா அவன் ஏத்துக்கிறதா ஏத்துக்கிறான் போட்டோம். நாம சொர்க்கம் போக முடியாது, நாம சொர்க்கம் போக முடியாது. அப்ப நல்லா விளங்கிடுங்க, மக்கள் மத்தியில நாம சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை படிக்கணும், சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் நாம் சத்தியத்தை அறிய முடியாது. ஆகையால இனி வரும் காலங்களில மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான கால நேரத்தை ஒதுக்குங்க, கால நேரத்தை ஒதுக்குங்க. இன்னும் ஒரே ஒரு சம்பவம் அதை மட்டும் நான் சொல்லி செய்யறேன், அவனுக்கு நிறைவு செய்யறேன். அப்புறம் அது உங்களுக்கு என்ன எதிர்கால திட்டம்? ஹோம்ஒர்க் மங்கள மாதிரி ஒரு ஹோம்ஒர்க் தந்து
திருநெல்வேலியில ஒரு பெரிய ஒரு ஊர் கசப்பு மிகப்பெரிய மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இப்படி இந்த ரவுண்ட் சேர்ப்புல ஒரு 60 to 70 குடும்பம், நிறைய குழந்தைகளோட ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு மத்தியில் ஒரு சின்னதா பழைய பள்ளி. அந்த பள்ளியினுடைய உட்பக்கத்துல இடதுக்கு கும்பி தருகா ஒரு சமாதி. அந்த மக்கள் எல்லாம் இந்த தந்தூரி நடத்தக்கூடியவர்களாகவும் அதை வணங்கக்கூடியவர்களாகவும் அதை பூச்சிருக்கிறவர்களாக இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரே பையன் கொஞ்சம் தவிசத்தோட பையன், அவன் என்னோட வகுப்பை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அட்டன் பண்ணிட்டு நாங்கள் சின்ன சின்ன கேள்வி தான் கேட்டேன். நம்ம முஸ்லீமா மாறினா என்ன வேணும்? முஸ்லாமே கடமை தெரியணும். இஸ்லாத்துல கடமை 5. முதல் கடமை என்ன? கலிமத்து ஷஹாதா. அப்புறம் ஒழுங்கா சொன்னா ஈமா வரும், ஈமா வரணும். அப்ப ஈமான் என்னன்னு தெரியணும். ஈமானுடைய அம்சம் 6. அது முதல் அம்சம் அல்லாஹ் பத்தி படிக்கணும். அல்லாஹ் பத்தி நமக்கு என்ன தெரியும்? இப்படி வரிசையா அடிச்சு கொண்டு வந்து அவருக்கு ஆச்சரியம். அவர் முடித்துடுறாரு. அப்ப நம்ம எல்லாம் சீன்ல இல்லையா? அதுதான் யதார்த்தம். நம்ம இல்லை, ஆனால் இப்பதான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நான் ஏமாந்தது இல்லை, நீங்க ஏமாந்து கொண்டிருக்கிறீங்க. அப்பதான் சொன்னாரு, எங்க மக்களுக்கு இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இல்லைன்னு சொன்னா நான் பெரிய பாவியாயிரம். 2 வருஷம் முயற்சிக்கு அப்புறம் அந்த மக்களை பூரா ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அர்கானுல் ஈமான் சொல்லக்கூடிய ஈமானை பற்றி படிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை முறையாக வகுப்படுத்தி இசாவுக்கு மேல எனக்கு என்ன டூட்டி இசா வரைக்கும் இசாவுக்கு மேல ஒரு 1 hour 1.5 மணி நேரம் அப்படி எடுத்துக்கிட்டு வெள்ளிதோறும் அந்த பாடத்தை நடத்தி கிட்டத்தட்ட 3.5 வருட காலம் ஆயிடுச்சு. வரக்கூடிய டிசம்பர் வந்தா 4 வருஷம் ஆயிடும். இப்ப அந்த மக்கள் எப்படி மாறிட்டாங்க? இப்பதான் வந்து மலாயக்கத்தை முடிச்சு புத்துக்குடியை முடிக்க போறேன். இவ்வளவு நாள்ல அந்த மக்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னு சொன்னா, போன ஆண்டுகளால ஒரு அம்மா பேசும்போது சொல்லுது, இந்த கல்வி மட்டும் கிடைக்கலன்னா நான் முஸ்லீம் நினைச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இது தெரிஞ்சக்கூடாது இருக்கு, நான் முஸ்லீம் இல்லைக்கே வளர்ந்துச்சு. நான் என்ன சவுதி அரேபியா வச்சு நான் என்ன பேசுறேன் கண்ணால? அதை நீங்க அம்மா மைக்கில முன்னால பேசுறீங்களா? இதுதான் வெற்றி. இதுதான் நம்ம செய்யணும். இதைத்தான் இதை செய்ய நாட்டுல ஆள் இல்லை. கட்சிக்கு ஆட்சிக்கு ஆள் இருக்கு, கலெக்ஷன் பண்ண ஆள் இருக்கு. அரசு ஆளுக்கு முன்னாலே ரசீது படிச்சதான், மக்களை வளர்க்க முன்னாலே தொப்பையை வளர்க்கறதான் ஊர் காசுல. இப்படிப்பட்ட சந்ததி மத்தியில, இப்படிப்பட்ட ஜமாவும் மத்தியில நாம என்ன செய்யணும்னா அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும், மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றுக் கொடுத்து விட்டு நமக்கென்று ஒதுக்கப்பட்ட தவறில உலக செய்து விட்டோமானால் நிம்மதியான உலகம் கிடைக்கும். ஆனால் விட்டுவிட்டு சென்ற மக்கள் காலமெல்லாம் கேமரா வரை நமக்கு நன்மையை அள்ளி தந்து கொண்டிருப்பார்கள். இதுதான் மிக வெற்றிகரமான வியாபாரம். இதைத்தான் சகாபாக்கள் செய்தார்கள். அதற்கு நம்ம தயாராகுமா? தயாராகுமா? நல்லா நினைக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கற்றுத்தரதுக்கு நாம வாரேன்னு சொல்றேன். ஒரு காலம் இருந்துச்சு, யார்கிட்ட சொல்லி தர மாட்டாங்க. ஸ்பெஷலாக தெரிஞ்ச புதுசுல சின்ன பெண்ணு வச்சுப்பேன், பாக்கெட்ல சின்ன டைரி வச்சுப்பேன். அதை வச்சுக்கிட்டு போறவங்க யார்கிட்ட பேச குடிச்சுக்கிட்டே இருப்பேன். இது ஒரு 5 வருஷமா இருந்தது. குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா செய்திகள் ரொம்ப கம்மி. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் என்ன இருக்கு, கிளாஸ்கள் நடக்கும். ஆனா உள்ள போய் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா பேட்டரி வேற. கடைசி வரைக்கும் அல்லாஹ் சொல்ல விட்டுருவாங்க. இந்த பாம்பட்டி கடை சொல்லுவாருப்பா, கீழ்புடைய கவுத்து விடுவேன், பாம்பு எடுத்து விடுன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் போறேன் சொல்லிடுவேன், களிமண்ணா சொல்லிடுவேன், ஈமான சொல்லிடுவேன். கடைசி அப்படின்னு சொல்லுவேன். கூட கூட பாம்பு இருக்கும், கட்டி கூட கீழ் கூட அமைதியா இருக்கும். பித்தக்காரி மாதிரி நீங்க நடந்துட்டு கூட்டம். அதற்கு மத்தியில நாம பொறுப்பு உணர என்ன தெரியுமா? எனக்கு அதிகமான பொறுப்பு அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ் சொன்ன முதல் கட்டளை அகிலிக்கும் நாரா. அருமையான வார்த்தை. அன்புசிக்கும் அகிலிக்கும் நாரா. நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நாங்கள் நெருப்பில் இருந்து காப்பாற்றுவீர்கள். இதுதான் நம்ம மேல உள்ள கடமை. இதுதான் நபிமார்கள் செய்த பணி. அதைத்தான் நம்ம செய்ய போறோம். அதை செய்தா இருந்தால் நாம செய்யற போல கத்துக்கணும். நம்ம கத்துக்கிட்ட செய்யணும்னு சொன்னா பலன் அதிகம். அதனால அல்லாஹ் சொன்ன இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி செய்யறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த தப்பூன மாலா தப்பானோம் கபர மக்கள் இந்த அன்கப்பூடு மாலா தப்பானோம். சூரத்தில் சப்பு 61 அத்தியாயம் 2வது வசனம் மற்றும் 3வது வசனம் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் ஏன் செய்யாததை கூறுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாததை மக்களுக்கு உபதேசிப்பது கூறுவது அல்லாஹ்விடத்தில் மிகவும் வெறுப்புக்குரியது. புரியுச்சா? நீங்க என்ன செஞ்சுட்டு நம்ம சுத்தி யாரும் அல்லாஹ் வெறுப்பு சம்பாதிச்சு பண்ணி இருக்கட்டும், நாமே சம்பாதிக்க கூடாது. அப்ப நாம என்ன செய்யணும்? நாம சொல்வதற்கு முன்னால நடைமுறைப்படுத்த வேண்டும். கேட்கின்ற செய்தியை ஆழமாக பதிவு வைக்க வேண்டும். குறைந்தபட்சம் என்னை பெற்றவள் நான் பெற்றவள், என்னை பெற்ற என் தலைப்பனார் நான் பெற்ற என் பிள்ளை, என் இடதுக்கும் வலதுக்குமே சகோதர சகோதரிகள், என் குடும்பத்தில் நலனிற்கு காப்பாடு சபதம் எடுத்தோம் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்க தான் எதிர்காலத்தில் இந்த பள்ளியை நிர்மாணம் செய்யக்கூடிய தலைவர்களுக்கு அழக்கூடிய தாய்கள். இவன் இருந்தா ஒருத்த பரப்பமா நினைக்கும், இவன் இருந்தா பரப்புக்கு ஒருத்தர் வருவான், மயக்க பிடிப்பான், அல்லாஹ் ரப்ப பத்தி அப்படியே சொல்லுவான். அதனால பிள்ளைய சேட்டை பண்ணாத பிள்ளை சேட்டை பண்ணக்கூடாது. கடையில் பொம்மை தான் இருக்கணும். 100 ரூபா தங்க வச்சு 6 இருக்கும். கக்காது, விற்காது, சிரிக்காது, அழாது.
எதிரோச்சமா முடியாது. வாக்கு நினைச்சுக்கணும். பிள்ளை கொடுக்கூட பொம்மை தான் ஆகணும். பிள்ளை சேட்டை பண்ணலாம் வருத்தம் கொடுங்க, சேட்டை பண்ண சந்தோஷம் கொடுங்க. பண்ணக்கூடிய சேட்டை செய்தாலும் குடிச்சிருக்காங்க மட்டும் பாருங்க. அதை மட்டும் கட் பண்ணணும். உள்ள சேட்டை பண்ணணும், தப்பே கிடையாது. உள்ள சேட்டை பண்ணுச்சுன்னா அவன் ஐக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், நல்லா சுறுசுறுப்பான அர்த்தம். சேட்டை பண்ண சிக்கல் அவன் டாக்டர் தான் கூட்டு போனாங்க. ஏன்னா சேட்டை பண்ணுவதில் பிரச்சனை இல்லை. பிள்ளைகளை நீங்க நல்லா கொண்டாங்க, ஒழுக்க பயிற்சியில கொடுங்க. பயிற்சி எப்படி கொடுக்கணும், அவன் ஒன்றே சொல்லக்கூடாது. அதை செய்ய ஏன் பயிற்சி நீங்க செய்யணும், நீங்க செய்யணும். உங்களை தொழலாம் சொல்லாதீங்க, நீங்க தொழுங்க, நீங்க தொழுங்க. அந்த மேட்சுக்கு நடக்க வேண்டியதில்லை. நான் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு அனுபவத்தில் ஒரு பையன் ஒரு பொம்பளை பிள்ளை கடைசி பிள்ளையே பிஏ பற்றி இருக்கா, 2 நாளில் முடிக்கா. அதுக்கு மூத்த பிஎஸ்சி முடிச்சுட்டா, அதுக்கு மூத்த பிஎஸ்சி பிஎட் முடிச்சுட்டா. என் பையன் இன்ஜினியராக சித்தாரோட முடியிருக்கான். என் பிள்ளையில நான் தொழணும்னு சொன்ன ஒரு நாள் கிடையாது, ஒரு நாள் கிடையாது. இது எனக்கு நடத்துற என்னுடைய உஸ்தாதர்கள் சொல்லிட்ட ரகசியம். சொல்லாத சரி ரகசியம். நீ அந்த குருட மாநாட்டை பாடு. நீ உறங்கிட்டு பிள்ளை தோச்சலாடா, நீ போல தொழுவை. உள்ள எந்திப்பான், இன்னைக்கு நாளைக்கு எந்திப்பான், நாளைக்கு எந்திப்பான். எழுந்திரிச்சு ஆகணும். இன்னைக்கு எப்படி பஜருக்கு நான் குடும்பத்தோடு தொழுது இருக்கிறத, என் குடும்பத்துக்குள்ள தலைமை தொழுவது நடக்க எந்த உபதேசம் கிடையாது. அப்ப சிம்பிள் விஷயம். பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, சீன் காட்டுங்க, காட்சிகளை காட்டுங்க. பாரு நான் தொழுகிறேன், பாப்பா தொழுதா, அக்கா தொழுதா, நீ நல்ல பிள்ளைகளமா பாக்க தொலைவா சொல்லணும். நீ என்ன செய்ய வேண்டாமா, அவ்வளவுதான். இந்த டச்சப் பண்ணிக்கிட்டே இருக்க. அவன் திடீர்னு ஒரு நாள் மண்டையை உடச்சவன வரலாம் பாருங்க. அப்படி பிரபத்தம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். சரிதானா? கண்டிப்பா வாக்குறுதி கொடுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய பொறுப்பு இருக்கு. நம்ம படிக்கிற ஸ்கூல் படிக்கிறது நம்மளை விட ஏகப்பட்ட காவிகள் இருக்கிறாங்க. சிலத்து படிப்பதற்கு ஆள் இல்லை. நாம் தான் படிக்கணும். அதை நாம படிச்ச மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால பிள்ளைகளை சம்மர் காட்டி பிடிச்சிட்டு விட்டுறாதீங்க. அங்கங்கே போகாம இந்த பள்ளியோட இந்த மர்கஸோட பிள்ளைகளை எப்போ வச்சிருங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நாளைக்கு அவங்க பொய் வழக்கு வராது, கேஸ் வராது. அந்த மடியில் நின்னா இந்த சத்தம் போட்டா இதுவரைக்கும் மத்தியில் வன்முறையா பேசினா எந்த அபாயமும் பிள்ளை நெருங்காது. பிள்ளைகளை வாய் தொண்டா களிமாவும் களிமா சார்ந்த வார்த்தைகளும் அல்லாவும் அல்லாஹ் தூதர் சார்ந்த வார்த்தைகளும் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் தான் வர வேண்டும். அப்படி வரும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புகளை தான் இருப்பாங்க. இல்ல எந்த மாட்டுகிறது என்னுடைய வாக்குறுதி இல்லை, இது அல்லாஹ்வின் வாக்குறுதி, இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஆகிய பிள்ளைய பத்தி நீங்க செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. பொண்ணை 10 ரூபாய் ஐயா எப்படி கட்டி நீங்க கிட்ட கொடுக்கீங்க, அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை அல்லா இருக்கும். அதனால டைம் சேர்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. பொண்ணை போய் 10 டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது ரகுமத்தர் வாரிசு, இது ரகுமத்தர் வாரிசு முடிஞ்சு வச்சு எவ்வளவு கவலை இல்லை. சொத்து கவலை எல்லாம் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் வீடு தேடி வரும், வீடு தேடி வரும். நீங்க கவலையெல்லாம் அல்லாட்ட விட்டுருங்க. யாரப்ப எனக்கு பணியத்தா, உன் மார்க்கத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தா, எனக்கு ஒரு மார்க்கத்தை விளங்கக்கூடிய அந்த இல்மைத்தா, அந்த கல்வியை, அந்த ஹிக்மத்தையும், அந்த அறிவு நுட்பத்தை தான் அரப்பே என்று நீங்க அல்லாவோட அனுகிரகம் பிரார்த்திக்க. பிள்ளைகள் விஷயத்தை அப்படியே காப்பாடுங்க. வருவாங்க பிள்ளைகள், ஆண் போன அப்படி வரும். பெரிய விஷயம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் உறுதியா இருக்கீங்களா? வரக்கூடிய 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த நடத்துக்கு அந்த அர்க்கால ஈமான் வகுப்புக்கு தொடர்ந்து நடத்துறோம். நிர்வாகிகள் அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக நடத்துறேன். எனக்கு ஒரு மக்களை இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக உருவாக்கணும். அதுதான் இந்த செட்டப் போட்டுறதுக்கான எதிர்பார்ப்பத்தோட வேற உங்களுக்கு சுற்றுவகை செங்கரவை சுற்றுவதற்கு அவசியம் எல்லாம் கிடையாது. நல்லா வளைக்கிறேன். இது மக்கள் உருவாக்குனாங்க, அதுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நான் முழுமையா தாரிட்டு இருக்கிறேன். நீ அங்கிருந்து ஒரு தூரம் வந்துருவீங்களாங்க, தூரம்லாம் பிரச்சனை இல்லை. டிக்கெட் பண்ணும்போது ஏதாவது தூரமா 10 ரூபாய் பாவமே இல்லையா, 400, 500, 600 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரமா அசிங்கமா இல்லையே சொல்ல நான் வந்துருவேன் சார். அதை பார்க்க கொடுத்துட்டேன். அதனால 25ஆம் தேதி இனி மட்டும் வராம உங்களுக்கு தெரியுங்க, நீங்க யாரையெல்லாம் நேசிக்கிறீங்களோ அவங்களையும், நீங்க யாரை வெறுக்கிறீங்களோ அவங்களே கொடுப்பாங்க. எல்லாம் உடைய குடும்பம் இன்ஷா அல்லாஹ். முறையாக நடக்கும் பாடம் 10 to 12 ஒவ்வொரு வாரம் நாட்டுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். வரும்பொழுது ஒரு லாங் சைஸ் நோட்டும் பெண்ணும் உணர்ந்துருங்க. இன்னும் சில செட்டப்புகளை உங்களுக்கு எழுதுறதுக்கான செய்வதற்கான ஆலோசனை பண்ணுறீங்க. அப்படி முறையாக படிச்சுக்கிட்டு சொன்னா நீங்க எழுதிக்கிட்டு பாடத்தை கேட்க எப்படி ஆயிடுன்னு சொன்னா நீங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர் பாருங்க. ரொம்ப ஈஸி. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயங்களை லேட்டா கிடைச்சி வருத்த முடியாது. நானும் அந்த காலத்தில் வருத்தப்பட்டேன். லேட்டா ஆயிடுச்சுன்னா கிடைச்சிருக்கு அப்படி நினைச்சிட்டு சும்மா கிடைச்சது அப்போ கரண்டா நன்றி சொன்னேன். அது மாதிரி உங்களுக்கு அந்த காலத்துக்கு கனிவு ஏற்பட்டு மறந்தாங்க. 25ஆம் தேதி இந்த மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு பஸ்லாம் வந்துருங்க, பெரிய பஸ்லாம் வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன செஞ்சிடணும், பாடம் நடக்குங்க, எழுதி போடுவேன். சம்பந்தப்பட்ட ஆதாரத்துக்குள்ள ஹதீஸ்களும் அந்த சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நடத்துவேன். நிறைய இருக்கு, நிறைய விஷயம் படிக்கிற போறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பத்தி படிக்கிறதுக்கு பல மாசம் ஆகும் நமக்கு.
அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு. எப்பதான் உங்களுக்கு நான் பெரிய பாடம் இருக்கு. எந்தெந்த மாணவர்கள் என்னென்ன பணி செய்தார்கள், நம்ம சுத்தி யார் இருக்காங்க பாடம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அவங்களோட ஆயுட்கால வாழ்க்கை முறை பற்றி பாடம் இருக்கு. இப்படி எல்லாவற்றையும் இன்ஷா அல்லாஹ் நாம் முறையாக கல்வியா கற்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் கல்வியின் மூலம் ஒரு குடும்பமாக ஒன்றிணையக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்திருக்கின்றார். ஆகவே நம்மோட சூழ்ச்சிக்கிறாம நம்ம சார்ந்தவர்களுக்கு கொண்டு சேருங்க. எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு காலத்துல அல்லாஹ்வின் பிரியத்துக்குரிய மக்களாக அந்த பூமியில வாழ வைத்து சைத்தானுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராடி இந்த பூமியில அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிராகக்கூடிய மாபெரும் பணியை நாம் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புங்கள். வாக்கு தோவா நான் இறந்தில்லாய் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.